திருவள்ளூரில் திருப்பாச்சூர் சாலையில் ஓடும் காரில் தரதரவனை இழுத்து செல்லப்பட்ட நபரை சுமார் 1 கிலோமீட்டர் சென்றதும் சாலையில் தள்ளிவிட்டு காரில் தப்பிய கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தமிழன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தமிழன், இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது? அந்த காரில் தரதரவனை இழுத்துவிட்ட நபர் இப்ப எப்படி இருக்கிறார்? மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, தற்போது பார்த்தால் திருவள்ளூரில் திருப்பதி நெடுஞ்சாலையில் திருப்பாச்சூர் சாலையில் தற்போது கார் ஒன்று வேகமாக சென்றது. அந்த காரின் பக்கவாட்டில் தொங்கியபடி ஒரு நபர் ஹெல்மெட் அணிந்தபடி தொங்கியவாறு சென்றார். அந்த நபர் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலாக ஓடும் காரில் தொங்கியபடி தவித்து சென்றுள்ளனர். இருப்பினும் அந்த கார் 1 கிலோமீட்டர் அளவுக்கு சென்ற பின்னரே அந்த காரில் இருந்து அவரை தள்ளிவிட்டு கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நீங்களே தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கலாம். அந்த ஓடும் காரில் ஒரு நபர் அந்த பக்கவாட்டில் தொங்கியபடி சென்றவரை அவர்கள் எந்த ஒரு தயவுதாட்சியம் இல்லாம கீழே தள்ளிவிட்டு சென்ற காட்சி பெரும் சோகத்தை ஏற்படும். அது மட்டுமில்லாமல் ஆனாலும் பின்னாலே வாகனம் எதுவும் வராததால் சாலையில் விழுந்த நபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதை கண்ட பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் மற்றும் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அந்த காரில் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றவர் யார், அந்த காரில் இருந்த நபர்கள் யார் என போன்ற விவரங்கள் தெரியவில்லை. இது குறித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க இந்த சம்பவம் ஈடுபட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இது போல சம்பவம் இந்த பகுதியில் நடப்படாமல் இருக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரத்யேக காட்சி நியூஸ் 7 நமது மட்டும்தான் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்கலாம், இந்த சாலை சென்னை திருப்பதி அந்த ஊத்துக்கோட்டை சாலையாகவும் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணவேணி, தமிழன், அந்த பாதிக்கப்பட்ட நபரின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக பார்க்கலாம். அந்த பாதிக்கப்பட்ட நபர் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று கூறுகிறார்கள். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி தமிழன்.